ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 சாமுவேல் 2:2. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவன் இல்லை, உம்மையல்லாமல் வேறு யாரும் இல்லை. இன்று உலகம் பலவிதமான குழப்பமான நிலையில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர்கள், பொருளாதார நெருக்கடிகள், இயற்கை பேரழிவுகள், நோய், குடும்ப பிரிவினைகள், மன அழுத்தங்கள், ஏமாற்றங்கள், அநியாயங்கள், பொய்கள், ஊழல்கள், வன்முறைகள் என மனிதன் தன்னையே நம்ப முடியாத ஒரு நிலை உருவாகிறது. பலர் பணத்தை நம்புகிறார்கள், சிலர் அதிகாரிகளை நம்புகிறார்கள், சிலர் மனிதர்களையே நம்புகிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் நிலையற்றவைகள். இந்த சூழ்நிலைகளில் அன்னாள் பாடிய இந்த வசனமானது நமக்கு ஒரு நிலையான உண்மையை நினைவூட்டுகிறது. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவன் இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் என்பது பாவமற்ற, மாறாத, நீதியுள்ள, உண்மையுள்ள தன்மையாகும். மனிதர்கள் மாறலாம், வாக்குறுதிகள் உடையலாம், உலகத்தின் மதிப்புகள் மாறலாம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். உலகம் பொய்யை நிரம்பியுள்ளது, ஆனால் தேவன் சத்தியத்தினால் நிரம்பியுள்ளார். உலகமானது அநீதியை செய்கிறது, ஆனால் தேவன் நீதியை செய்கிறவராயிருக்கிறார். உலகம் பயத்தை உண்டாக்குகிறது, ஆனால் தேவர் சமாதானத்தை அருளுகிறார். உலகம் மனிதரை ஏமாற்றுகிறது, ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆதலால் அன்னாள் உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று உறுதியாய் அறிவிக்கிறார். இன்று உலகம் நம்பிக்கை மனிதனிடமே, பணத்தினிடத்திலே, பதவிகளிடத்திலே வைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தமான மாறாத கர்த்தரிடத்தில் உங்கள் நம்பிக்கையானது வைக்கும்போது அது ஒருபோதும் விலகி போகாது, உங்களை விட்டு அகன்று போகாது. அவர் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துவார், நீதியை நிலைநிறுத்துவார், பயத்திற்கு பதிலாக சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் பரிசுத்தமான கர்த்தர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவரை பற்றி கொள்ளும் வாழ்க்கை எப்போதும் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.